BNWoods.com நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐந்து 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 ஒரு நல்ல ஜேர்னி. ஒரு 2.5 வருஷம் எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு, எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி. ரொம்ப கஷ்டமான ஜேர்னின்னு கூட சொல்லலாம். எஸ்பெஷலி என்னோட இயக்குனர் டைரக்டர் சசி சாருக்கு ஒரு புது களம். பட் அட் த சேம் டைம் ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கார் இந்த படத்துக்காக. அவர் படம் அருமையாக வந்திருக்கு. ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய லெவலில் ஒரு பாராட்டுகள் வரும்னு நம்புகிறேன். என்ன பார்த்தா ராசா புட்டைக்கான போயிட்டா ஃபஸ்ட்டு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த படத்தோட கதை, திரைக்கதை ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜானர். நான் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இது வரைக்கும் ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணது கிடையாது. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இந்த ஃபிலிம் வந்துட்டு ஷேப் ஆகிருக்கு. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரெண்டாவது, டைரக்டர் சசி சார் மேலே இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷம் இருந்து அவரோட ஒரு 4 படம் தான் பண்ணியிருக்காரு. 4மே ஆனால் தரமான படங்கள், இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் போன படங்கள். ஸோ நல்ல ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறங்கிற சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் இருந்தது. ரெண்டாவது, கதை. இந்த 2 விஷயந்தான் என்னை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு புஷ் பண்ணி, இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒரு எஃபர்ட், ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் தந்தது. ஸோ அதனால் எனக்கு எடுத்த எஃபர்ட்லாம் வந்துட்டு ஒரு நல்ல கதையில் இருக்குங்கிற நம்பிக்கையினால தான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன்னா. பாலை கட்டு வேணா, பாலை ஊத்து வேணா, சொந்தக்காரன் வந்து நின்னா சோறு போடு வேணா, சட்டி தூக்கு வேணா, சங்க ஊது வேணா. சொந்தக்காரங்க யாருப்பா? சீக்கிரம் வைக்கிறவங்களா சீக்கிரமா வைங்க, பேரம் பேத்தி முக்கியமா வைங்க. நிறைய இன்டர்வியூஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சசி சாரே சொல்லியிருக்காரு, நான் இது வரைக்கும் வந்துட்டு என்னோடய கதையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கேரக்டர்ஸை நான் வந்துட்டு கேஸ்ட் பண்ணுவேன், அது ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும்னு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு இந்த கதையை ஒரு ஹீரோ வச்சு தான் பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோ பேஸ் பண்ணி தான் அந்த கதையே இருக்கும். ஸோ டோட்டல் ஃபிலிமே பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போகும். அவனோட தேடல், அவனோட ஜேர்னி தான் இந்த ஃபிலிம். அரவிந்துங்கிற ஒரு கேரக்டரோட தேடல் ஜேர்னி தான் இந்த ஃபிலிம். ஸோ இந்த படம் வந்துட்டு அவருக்கும் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறோங்கிற ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர்னால ஒரு ஹீரோயிசமான ஒரு விஷயம் இருக்கணும், ஆனால் லாஜிக்காகவும் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப கரெக்டாக இருந்தார். அந்த பேசிஸில் பார்க்கும்போது அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் இந்த ஃபிலிம் முற்றிலும் மாறுபட்டது. ஒரு ஹீரோ பேஸ் பண்ணி உள்ள ஒரு ஹீரோயிசம் ஸ்டோரி தான் 555. ரெண்டு புதுமுகங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று மிருத்திகா, இன்னொன்று எரிகா ஃபெர்னாண்டஸ். 2 பேருமே ஒரு கதாநாயகிகள். ஒரு படத்தில் ஆக்ஷன் ஃபிலிமில் 2 சாங்கு, ஒரு 3 ரொமான்டிக் சீனில் வந்துட்டு போவாங்க அப்படின்னு இல்லாமல் ரொம்ப சென்சிபிளான ரோல் 2 பேருக்கும். ரொம்ப வந்துட்டு பவர்ஃபுல்லான ரோல். படத்தோட 2 முக்கியமான பில்லர்ஸ்னு கூட சொல்லலாம். 2 கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ். மிருத்திகா பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். இதே வந்துட்டு எரிகா பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு போல்டான, ஒரு ஃப்ரெண்ட்லியான, ஒரு பப்ளியான ஒரு கேரக்டர். ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, அப்பியரன்ஸ்லேருந்து, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு கான்ட்ராஸ்ட் தெரியும் படத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. என்ன பார்த்தா ராசா புட்டைக்கான போயிட்டா. இது வந்துட்டு ஆக்சுவலாக சைமன்கிறவர் தான் புது மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கார். ஜென்ரலாகவே சசி சார் படங்களில் புது மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. எனக்கு வந்துட்டு சசி சார் மேலே பயங்கர நம்பிக்கை. என்னென்னா பயங்கர மியூசிக்கல் சென்ஸ் பர்சன் அவர். ஒரு 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 படத்துக்கு ஒரு எவ்வளோ நல்லா மியூசிக் வரணுங்கிறது வந்துட்டு நான் அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லேயே தெரியும். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் எல்லாமே. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 7 சாங் இருக்குது. அதில் 5 சாங் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட் இருக்கும். சாங்குள்ளேயே ஆர்கெஸ்ட்ரேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாங்கில் வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு சோல் இருக்கும் சாங்கில். சைமனும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு எங்கள் கூட மியூசிக்கலாக. ஸோ ஓவராலாக மியூசிக்கலாக நல்லா வந்துருச்சு. இதில் என்னோடய டான்ஸ்
என்னோடய டான்ஸையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு மியூசிக்கல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய டான்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபிலிமில். ஒரு நியூ அட்டெம்ப்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய கொரியோகிராஃபர், நான் டான்ஸ் கற்றுக்கிட்ட கொரியோகிராஃபர் மிஸ்டர் பிரசன்னகுமார்ட்டேருந்து தான் நான் வந்துட்டு இதை கற்றுக்கிட்டேன். ஸோ அவரே இந்த படத்தை வந்துட்டு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் ரசிகர்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த டான்ஸ் ஸ்டைல், இந்த கான்செப்ட் எல்லாமே. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோட டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா சரவணன் அபிமன்யு, சினிமாட்டோகிராஃபி திரு சாரோட அசோசியேட்டு, எடிட்டிங் வந்து சுபாரக், ஆர்ட் டைரக்டர் ராஜீவன். படத்தில் இன்னொரு முக்கியமான அங்கம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. ஸ்ரீ ரவிச்சந்திரன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பல படங்கள் அவர் பண்ணியிருக்காரு, டிஷ்யூம் கந்தசாமிலாம். பட் இந்த ஃபிலிம் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து அவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு அவரும் எங்களோட ட்ராவல் பண்ணார். கிளைமேக்ஸ் ஃபைட்டு கண்டிப்பாக பேசப்படும். ஐயோ ஐயோ இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டியே, ஐயோ ஐயோ இப்படி நாண்டுக்குன்னு போயிட்டியே, ஐயோ ஐயோ இப்படி போட்டுக்குன்னு போயிட்டியே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிக்ஸ் பேக்ஸுங்கிற ஒரு ஹைப் வந்துட்டு இப்போது ஒரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமான ஒரு பர்சனாலிட்டி நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். என்னோடய ட்ரெயினர், என்னோடய ஃப்ரெண்ட் சிவா. சிவாவோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லைனா எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்காது. அவ்வளோ டெடிக்கேட்டடாக மணி மைண்டடாக இல்லாமல் எனக்கு வந்துட்டு பரத் ஜெயிக்கணுங்கிற ஒரே எய்மை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு வந்துட்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ணி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணி கொடுத்துருக்காரு சிவா. ஐ திங்க் இந்த ஃபுல் கிரெடிட் வந்துட்டு அவரையே சாரும். இந்த படத்தோட சக்ஸஸ்லேயே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம் இந்த நல்ல நாளில் behind-woods.com நேயர்களோட என்னோட 555 வரப்போகிற 555 பற்றி பகிர்ந்துக்கிட்டதில் கண்டிப்பாக ஒரு ஜென்யூனான ஒரு அட்டெம்ப்ட் எங்கள் டீம்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அது ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த இன்டர்வியூ மூலமாக சின்ன ரெக்வஸ்ட், எல்லாருமே தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். திருட்டு டிவிடிங்கிற ஒரு விஷயத்தை அடியோடு ஒழிங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் விஷிங் ஆல் behind-wood.com viewers a very very happy Tamil New Year's Day.